இந்த இடத்துல இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? அப்படின்றத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ரீசென்ட்டா நான் ஹேர் கட் பண்றதுக்காக சலூனுக்கு போயிருந்தேன். அப்போ எனக்கு சர்வீஸ் பண்ண வந்தவங்க வேற புதுசா வந்தவங்க. யூசுவலா நான் பண்ற அக்கா அன்னைக்கு இல்ல. அவங்களோட பேர நான் மறந்துட்டேன். இப்போ நான் அவங்க பேருக்கு அப்புறமா அவங்கள நான் எப்படி அடையாளப்படுத்தணும்? அவங்க வெள்ளையா இருக்காங்க, மாநிறமா இருக்காங்க, கருப்பா இருக்காங்க, ஒல்லியா இருக்காங்க, குண்டா இருக்காங்க. ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லணும்ல. எனக்கு ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆயிட்டேன் நானு. இப்போ அத நான் சொன்னா, நான் இயல்பா சொன்னாலும் கூட, ஆப்போசிட்ல இருக்க அந்த பொண்ணு தப்பா எடுத்துக்குமா? ஒருவேள நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டுருக்கும்போது, அந்த உரியவங்களே பின்னாடி வந்துட்டா, அவங்க அத எப்படி எடுத்துப்பாங்க? அப்படின்றது தெரியாம நான் ஸ்டக் ஆயிட்டேன். அப்படியே திரு திருன்னு முழிக்கிறேன். அப்ப அந்த பொண்ணே புரிஞ்சுக்கிட்டாங்க. "இல்ல மேம் நான் ஒண்ணும் தப்பா எடுத்துக்க மாட்டேன்." அந்த வார்த்தைய பாருங்க. "நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். நீங்க சொல்லுங்க." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என என எனக்கு சொல்றதுக்கே வரல. அப்புறம் அவங்களே வந்து சில அடையாளங்கள சொல்லி, "அவங்களா இன்னைக்கு வரல" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அந் அந் அதுக்கப்புறம் எனக்கு அந்த சர்வீஸ என்ஜாய் பண்ற மைண்ட் செட்டே போயிடுச்சுங்க. யூசுவலா நம்ம வந்து ஒருத்தவங்கள பாடி ஷேம் பண்றது அப்படிங்கிறது தப்பு. ஆனா, அவங்களுடைய ஒருத்தவங்களுடைய பேர தாண்டுனதுக்கு அப்புறமா அவங்களுடைய அடையாளங்கிறது என்ன? அவங்களுடைய உருவம், நிறம் இதுதானே. அவங்க இப்படி பேசுறதெல்லாம் செகண்டரி. அவங்க இப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே செகண்டரி. ஆனா முதல்ல அப்படித்தானே சொல்லுவோம். இப்போ இது பாடி ஷேமிங்ன்னு பேசி ஒருத்தவங்கள அடையாளப்படுத்துறதே அவங்களுடைய அவங்களுடைய உருவத்த சொல்றதே பாடி ஷேமிங்ல வந்துருமா? அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அப்ப எப்படிதான் அவங்கள சொல்றது? அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் எனக்கு வந்துருச்சு. நான் வந்து யோசித்துட்டே இருக்கேன். இத எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எனக்கு எனக்கு தெரியவே இல்ல. ஒருவேளை நான் சரியா பேசினாலும் கூட, ஆப்போசிட்ல இருக்கவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க எப்படி எடுத்துக்கிட்டா என்ன? நீங்க சொல்றத சொல்லிட்டு போ வேண்டியதானே அப்படின்னாலுமே, அது கொஞ்சம் சங்கடமாவும் இருக்கு. நீங்கலாம் இந்த மாரி இடத்துல இருந்திருக்கீங்களா? ஒருவேளை நீங்க இங்க இருந்திருந்தா, அத எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க? அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.